நம்ம ஏன் ஒரு கிஃப்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. முதல் விஷயம், இது ஒரு எமோஷனலான கனெக்ஷனான ஒரு பிஸ்னஸ். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து பாருங்க, அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ரெண்டாவது, பொருள்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டு போகவே செய்யாது. இதெல்லாம் ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். 6 வருஷம் ஆனாலும் இந்த பொருள் அப்படி தான் இருக்க போகுது. மூணாவது, சப்போஸ் நீங்கள் ஒரு 5000 ரூபாய்க்கோ 10,000 ரூபாய்க்கோ எங்கிட்ட வந்து பொருள் வாங்குறீங்க, உங்களால் சேல்ஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் எங்கிட்டே கொடுத்துக்கலாம், நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, மார்க்கெட்லேயே ரொம்ப லோவஸ்ட் காஸ்டிங்கில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா எங்கிட்ட நூற்றுக்கணக்கான கஸ்டமர் இருக்கிறதுனால ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஹோல்சேலேட்டருந்து வாங்குறதுனால ரொம்ப சீப்பாக வாங்குகிறோம். அதனால் மார்க்கெட்டில் 100 ரூபா விற்கிற பொருள் நாங்கள் 30 ரூபா 40 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி எங்கிட்ட உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கிக்கலாம். எலக்ட்ரானிக் இருக்குது, ஹோம் அப்ளையன்ஸ் இருக்குது, ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் இருக்குது, கிட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, டாய்ஸ் இருக்குது. இது மாதிரி 6000 வகையான ப்ராடக்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சதோ அந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கி சேல் பண்ணுங்கள். தேங்க்யூ.